நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெண்களுடைய தேகம் இதை பார்த்துத்தான் சிலது இவர்களுக்கு ஒக்கும். ஆண்களுடைய உடல், ஆண்களுடைய உள்ளம் இதை பார்த்து சிலது ஒக்கும். என்ன இவர்களுக்கு சிலது ஏற்படுத்திக்கிறார், அவளுக்கு சிலது. ஆண்கள் கல்யாணம் பண்ணிட்டு பெண்ணோட புக்ககத்துக்கு போனா என்ன போலாம் இல்லையா? பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆணுடைய வீட்டுக்கு தான் குடிபெயர்ந்து போனோமா சுவாமி. ஆண் பண்ணிட்டு போனா என்னன்னால், எந்த செடியே இந்த இடத்துல விதைச்சுட்டு அதுலேருந்து நாத்தை மாற்றி நடுறோம் தெரியுமா? அந்த நாற்று மாற்றி நடுறதுக்குன்னு சில செடிகளுக்கு தான் தாங்குற சக்தி உண்டு. இப்போ நம்ம நாற்று மாற்றி நடுறோன்னுட்டு நெல் வச்சுருக்கோம், இப்போ நெல் போட்டிருக்கோம், நெல் செடியை நாற்று மாற்றி நடலாம். தென்னை மரத்தை நன்னா விதைச்சிட்டு தென்னை மரத்தையும் நாற்றை மாற்றி இன்னொரு இடத்துல கொஞ்ச நாள் கழிச்சு கொண்டு போய் கடுங்கன்னு யாரும் சொன்னதே கிடையாது. தென்னை மரத்தை நட்டா அங்கே தான் தென்னை மரம் முளைக்கும், ஆலமரத்தை நட்டா அங்கே தான் ஆலமரம் முளைக்கும். ஆனால் நெல் போட்டால் இந்த இடத்துலேருந்து மாற்றி கொண்டு போய் நடணும். ஏன்னா மாற்றி நட்டா தாங்குற சக்தி நெல்லுக்கு தான் உண்டு, மாற்றி நட்டா தாங்குற சக்தி ஆலமரத்துக்கு கிடையாது. அதனால் அதை அப்படி விட்டுட்டார், இதை அப்படி விட்டுட்டார். ஒரு இடத்துல பிறந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அதுக்கு தன்னை ஏற்றாப்பல் அமைத்துக்கிற சக்தியும் உள்ளமும் பெண்களுக்கு தான் உண்டு. அதனால தான் அதை உண்டுன்னு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார். இவர் பிறந்த இடம் புக்க இடம் எங்கேயுமே ஒழுங்கா வாழ தெரியல இவருக்கு. அதனால தான் இவரை மாற்றவே இல்லை. இவர் எங்க இருக்கிறாரோ அங்கு. அப்ப இங்க பிறந்து போய் இன்னொரு இடத்துல ஏத்துக்கிற மனப்பான்மை வரணும் இல்லையோ? ஆகையால் இன்னன்னார இதற்குன்னு பெருமாள் அவர்கள் உள்ளத்தையும் உடலையும் கொண்டுதான் ஏற்படுத்துறார். இப்போ ஒருத்தர் முதலாளியா இருக்கார், இன்னொருத்தர் அவர் உள்ள நுழையச்சேவே அந்த அறை எல்லாத்தையும் பெருக்கி முழுகி வச்சு அவருடைய மேஷை எல்லாத்தையும் நன்னா தொடச்சி வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய நாற்காலியை நன்னா தொடச்சி தட்டி வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி கட்டி உடனே இருக்கிறார். இப்போ அந்த வந்த முதலாளியால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியுமோ இல்லையோ? அவர் செய்வாரான்னா செய்யவே மாட்டார். என்ன சுவாமி அநியாயமா இருக்குது, இவருக்கு எதுக்கு, இவர் போய் அதை செய்யணுமா? ஏன் இந்த முதலாளி பண்ணக்கூடாதனால் அவருக்கு சிலதை யோசிக்கிற சக்தி இருக்கு, இவருக்கு அதை யோசிக்கிற சக்தி இல்லை. இவருக்கு தட்டி கொட்டி வைக்கிற சக்தி இருக்கு, அவருக்கு அந்த சக்தி இல்லை. அப்ப யோசிக்கிற வேலையை நீ பாரு, செய்யற வேலையை இவர் பார்க்கட்டும் அப்படின்னு தானே நம்ம வேலையே நம்ம வச்சுட்டு இருக்கோம். இப்போ அப்படி இருக்க, இப்போ கேட்குற சக்தி உங்களுக்கு இருக்கு. இப்போ என்னை கொண்டு கீழே உட்காத்தி வச்சு ஒரு உபன்யாசகர் இங்கே உட்காத்தி 2 மணி நாள் கேளுங்கன்னா சர்வாத்மனா அடியனால முடியாது. அது மட்டும் உண்மை. ஆனால் பண்ணியிருப்பேன். எப்போ பண்ணியிருப்பேன்? 7 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் பண்ணேன். எப்படி என் தகப்பனார் காலக்ஷேபம் சொன்னாரோ அதை 7லேருந்து 28 வயசு வரைக்கும் 20 வருஷம் கேட்க முடிஞ்சது. இப்போ உட்காந்து இன்னொருத்தர் சொல்ல போறார், நீ கேளுனால் சொல்லத்தான் அடி எனக்கு முடியும். இப்போ கேட்க முடியாது. இப்போ வந்து நீ உட்காந்து கேளுமே, நான் கேட்கலாம். 6 இடத்துல கேட்பேன். இப்போ அவரை விட 6 நன்னா சொல்லுவாளோ, இல்லை அவரை போல 6 சொல்லுவாளோ, அங்கே உட்காரத்தான் அடி எனக்கு புத்தி போகுமே தவிர இதனால தானே தப்பான. இப்போ உங்களுக்கு கேட்குற சக்தி இருக்குது, ஸ்ரோதாக்களா இருக்கு, எங்களுக்கு சொல்கிற சக்தி இருக்குது, இத்தை சொல்லிட்டு இருக்கோம். அதுக்குன்னுட்டு சொல்கிறவன் வசந்தவன், கேட்குறவன் தாழ்ந்தவன், சொல்கிறவன் மோட்சம் போகிறான், கேட்கவன் போலேன்னு சொல்லலையே. அதைத்தான் திரும்ப சொல்கிறமே தவிர கேட்குறவன் முன்னாடி போகிறான், சொல்கிறவன் சொல்லிகிட்டே இருக்க போகிறான். அது என்ன வித்தியாசம்? அப்போ கேட்குறவர்கள்லாம் சட்டுன்னு புறப்பட்டு போட போகிறா. ஏன்னா அவளுக்கு மனசில் பட்டுடும், சொல்கிறவனுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது இன்னது சொல்லணுமே, மணி எடுத்து 8:15 இன்னும் என்னென்னமோ நம்ம சொல்லணும்னு நினச்சிருந்தோமே அதெல்லாம் நாழியாலேயே இவாள்கிட்ட நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னால் முடிஞ்சே போயிடுமே, இவள் இடம் கிடையாதுன்னு விடுவாளே, எத்தனையோ நினச்சிட்டே சொல்லிட்டு இருக்கணும். உங்களுக்கு அந்த ஒரு கட்டமே இல்லை. இப்போ சொல்ல போகிறது மட்டும்தான் உங்கள் உள்ளத்தில் போகிறது. 10 நிமிஷம் கழிச்சு அடி என்ன சொல்ல போகிறேங்கிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அப்போ இப்போ இருக்கிறது நன்னா மனசில் வாங்கும். ஆனால் இங்கே உட்காந்துருக்கிறவா இந்த வெளிச்சம் போட்டால் தான் உங்கள் முகம் எனக்கு தெரியுது, இல்லைன்னா அது தெரிய மாட்டேங்குது. அந்த வெளிச்சத்தில் தெரியல, நான் சொல்கிறது இன்னாருக்கு புரியுறதா புரியலையா, சிரிக்கிறாளா அழறாளா, இங்கே உட்காந்துனா தான் அந்த இருட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே வேற வெளிச்சத்தை அதிகமாக வச்சா உங்கள் முகம் தெரியாது. இப்போ உங்கள் முகம் தெரியலன்னா புரியுறதா புரியலையா தெரியாது. இந்த தவிப்போடு இங்கே உட்காந்துருக்கணும். இந்த ஒரு தவிப்பு அங்கே இல்லை பாருங்க. கடைசி பட்சம் மூடி இருக்கிற வாயை திறந்தான்னு சொல்லணும். காதை பகவான் திறந்தே வச்சிருக்கார். அவ்வளோ இருக்கே, வாயை மூடி இருந்தால் திறந்தத்தானே பேச முடியும். காதை ஒன்று அடைச்சி வச்சது கேட்கணுங்கிறதுக்காக திறக்க வேண்டாமே, திறக்கே வச்சிருக்காரு. அப்போ இத்தனையுமே ஒரு வித்தியாசம்னு இருந்தால் மாறுபாடு இருக்கு, வேறுபாடு இருக்குங்கிறதுக்காகவே குற்றம் சொல்லக்கூடாது. அந்த வேறுபாடுங்கிறது தேவைங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டும். பெண்களுக்கு முடிஞ்சது இது, கர்ப்பம் தரிக்க அவளால் முடியும், பிள்ளை பெற முடியும், பால் கொடுக்க முடியும், அவாகிறதையும் அது ஒத்துக்கிறது. எத்தனையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணணுங்கிறது ஒரு தந்தையை விட தாய்க்குத்தான் அதில் பேர் அதிகம்னுட்டு. அதனால தான் பகவான் ரட்சிக்காதவர்களை கூட மகாலட்சுமி ஒத்துக்கிறாங்கிற அளவுக்கு ஒத்துக்கிறா. அப்போ அங்கிருந்து இது வரைக்கும் ஒத்துக்கிறோம்னால் அப்போ அவர்களுக்குரிய ஏற்பாடு அது, அந்த சரீரத்துக்குண்டான ஏற்பாடு. அதனால முதலாளி ஏன் இப்போ அவருடைய நாற்காலியை தட்டி போட்டுக்கல, இவர் ஏன் முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்து கழித்து கொள்ளலன்னா ரெண்டும் நடக்காது. இவருக்கு முடிஞ்சது அது, அவருக்கு முடிஞ்சது அது. ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேனே. யாரோ ஒருத்தர் ஒரு ராஜா
ராஜாவுக்கு ஒரு பண்டித்தர் வந்து நித்தியப்படி கதை சொல்லிட்டே இருப்பார். ராஜா என்னமோ நினைச்சுட்டா, சதஸ்லோகேன பண்டிதான்னு ஆரோ சொல்லிட்டா, 100 ஸ்லோகங்கள் தெரிஞ்சிட்டியானா நீ பண்டிதான். இவர் உடனே தொந்தரவு பண்ணார் அந்த வித்வானை, நீ 100 ஸ்லோகம் கற்றுக் கொடு, 100 ஸ்லோகம் கற்றுக் கொடு. வித்வான் யோசித்தார், இவன் 100 ஸ்லோகம் இந்த ஜென்மத்தில் சொல்ல போகிறது இல்லை, ஆனால் நன்னா நாட்டை ஆடுறான், என்னமா சரியா வரி போடுறான், சரியா வலியவர்கள் எளியவர்கள்னு பார்த்து ஜாகிரதையாக பார்த்துக்கிறான், ஒரு திருட்டு இல்லை, ஒரு கொள்ளை இல்லை, ஆனால் ரொம்ப நல்ல ராஜா. இப்போ நான் இவனுக்கு 100 ஸ்லோகம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சேன்னால் இவன் இதை சரியா வராது இவனுக்கு. மேலும் சாஸ்திரம் வேற, ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டியானா அதில் இத்தனை பாபம் வருதுங்கிறது. இவன் எங்கிட்ட சந்தை சொல்லிட்டு பாபத்தை சம்பாதிச்சுட்டு நாட்டையும் ஒழுங்கா பார்க்காம இகலோகத்துக்கும் தப்பு பரலோகத்துக்கும் தப்பு இத்தனையும் இவன் பண்றது இவனுக்கு ஏதானும் பண்ணி கற்றுக் கொடுக்காது இருக்கணும்னு தள்ளி போண்டே இருந்தார் அவர். அவனானா விடுறதா இல்லை, இப்போ எனக்கு கற்றுக் கொடு, 100 ஸ்லோகம் கற்றுக் கொடு, 100 ஸ்லோகம் கற்றுக் கொடுன்னே சொல்லியிருந்தான். கடைசியில் அவர் சொல்லவே இல்லை. எதுக்குன்னு ஒரு நாள் சந்தர்ப்பம் வரும்னு வித்வான் பார்த்துருந்தார். அவனுக்கு கோவம் வந்துடுத்து ராஜாவுக்கு, நீர் எப்போ சொல்லி கொடுக்கலையோ நான் கழுவில் ஏற்றிட போகிறேன், தண்டனை கொடுத்துட்டான். தண்டனை கொடுக்கச்சு அவனை பக்கத்தில் காவலாளிகள்லாம் வந்து தரன்னு பிடிச்சி இழுத்துன்னு போகிறான். என்னை விட்டுடுங்கோ விட்டுடுங்கோ விட்டுடுங்கோன்னு கத்தினான். அவன் என்ன கத்தினாலும் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. ராஜா பார்த்தான், என்னதான் இருந்தாலும் நமக்கு நிறையா கதை இத்தனை நாள் சொல்லியிருக்கார், அவரை போய் இப்படி அடித்து உதைக்க வேண்டான்னு விட்டுடுங்கோன்னா உடனே எல்லா காவலாளிகளும் விட்டுட்டான். அங்கேருந்து இந்த பண்டிதர் வந்தார், நான் விட்டுடுங்கோன்னு எத்தனை தடவை சத்தம் போட்டேன்னார். 25 தடவையானு போட்டிருப்பீர். நீ விட்டுடுங்கோன்னு எத்தனை தடவை சொன்னேன்? ஒரே தடவை தான் சொன்னேன். நான் 25 தடவை சொன்னாலும் இவன் என்னை விடமாட்டேன்னு விட்டான். நீ ஒரே தடவை விட்டுடுங்கோன்னு மொத்தத்தையும் விட்டுட்டா அது என்ன ராஜன்னு நான் இத்தனை தடவை சொன்னாலும் நடக்கலை, நீ ஒரு தடவை சொன்னா நடக்கிறது என்று திரும்பி கேட்டார். நான் இதே சொல்ல 25 தடவை சொன்னேன் நடக்கலையே, நீ சொன்னா நடக்கிறது என்ன? நான் ராஜா, நான் சொன்னேன்னா அத்தனையும் கேட்பா, ஏன்னா எங்கிட்ட இருக்கிற வலிமை அது என்று அவன் சொன்னான். அதே நான் சொல்ற 100 ஸ்லோகத்தை நீ கத்துக்கணுங்கிறிய, இந்த 100 ஸ்லோகத்தை நீ ஒரு தடவை திருப்பி சொல்லிப்பாரு, அது உனக்கு சொல்ல முடியாது. 100 ஸ்லோகம் சொல்றதுக்கு நான், விட்டுடுன்னு சொல்றதுக்கு நீ. அதை நன்னா புரிஞ்சுக்கேன். இதை சொல்றதுக்கு நான் இருக்கேன், அதை சொல்றதுக்கு நீ இருக்கே. நீ எதுக்கு 100 ஸ்லோகம் சொல்லணும், நான் எதுக்கு விட்டுடுன்னு சொல்லணும்? பாத்தியா, நான் விட்டுடுன்னு சொன்னா நடக்கல பாத்தியா? அதே போல 100 ஸ்லோகம் சொன்னா உனக்கு நடக்காது. உனக்கு நடக்காத நீ செய்யாதே, எனக்கு நடக்காத நான் செய்யாத இருந்துடுறேன். எனக்கு நடக்கிறத நான் செய்கிறேன், உனக்கு நடக்கிறத நீ செய். நீ இப்போ எங்கிட்ட ஸ்லோகம் கற்றுக் கொடுக்க வந்துட்டு நாட்டை போய் பராமரிக்க மாட்டேன், திருடன்லாம் வந்துடுவான், கொள்ளக்காரன் வருவான், கொலகாரம் வருவான். கடைசியில் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவா? பண்டிதர் பார்த்த பார்வை நன்னா இருந்ததுன்னுவா. இது வேணுமா எனக்கு இப்போ? அதனால தான் வேண்டான்னு சொன்னால், அப்போ ஆறாருக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ அது, இது தேவையில்லைங்கிறது முக்கியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மறுபடியும் சொல்றேன், பெண்கள் வேதம் சொல்லித்தான் மோட்சம் போகணும்னு எங்க எழுதலையே. பெண்களுக்கு வேதத்தை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மோட்சம் இல்லைன்னு சொல்லலையே. ரொம்ப சுலபமா மோட்சத்துக்கு போகலாம். ஆழ்வார்களுடைய பாசுரங்களை சொல்லுங்கோ. அந்த வேதமே தமிழ்படுத்தப்பட்டிருக்கு. கஷ்டமில்லை, நியமம் கிடையாது. வேதத்தை சொல்லணும்னா நிறைய நியமம். அந்த நியமத்தை அனுஷ்டிக்கணும்னா மற்ற வேலையை விட்டாத்தான் இந்த நியமத்தை அனுஷ்டிக்க முடியும். மற்ற மேலையை விட்டுட்டா, முக்கியமா ஒரு குழந்தைய பக்தனா உருவாக்குற பொறுப்பே பெண்ணுதாச்சே. அப்ப அந்த வேலையை விட்டுட்டு நானே வேதம் சொல்றேன் தான், அப்ப அந்த குழந்தைகளை யார் உருவாக்குறது, யார் அவளுக்கு சொல்லி கொடுக்கறது? அப்ப அதை பல பேர் இப்ப என்ன தெரியுமா ஆயிடுத்து, சந்தியாவந்தனா அப்பா பார்த்து பிள்ளை பண்றானான்னு பார்க்கணும். அப்பாவே சத்தியானம் பண்ணல, அப்ப பிள்ளைய பண்ண பிள்ளை வைக்க. ஆனா இந்த அம்மாவுக்கு தான் மனசு கடந்து தவிக்கும், இந்த பிள்ளை சந்தியானம் பண்ணிட்டு இவ தெரிஞ்சுடுவா எல்லா மந்திரத்தையும். தெரிஞ்சுட்டு வாத்தியார்கிட்ட பிடிச்சி சுவாமி சொல்லக்கூடாது, ஒத்துக்கிறேன் நான், ஆனால் என் பிள்ளைய பண்ண வச்சு ஆகணும்னா அந்த வாத்தியார் பரவாயில்ல போங்க, அவன் பண்ண அப்புறம் நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரோ இல்லையோ. ஆக மொத்தத்தில் அந்த பொறுப்பை நன்னா நடத்தணுங்கிறதுக்காக எத்தனை தூரம் போகிறதுக்கும் தயாராக இருக்காளோ இல்லையோ. அந்த பொறுப்பையே விட்டுட்டு நான் வேதாத்தியனம்னு வந்தா, பொறுப்பை விட்டுட்டு நான் பட்டினி கிடக்கிறேன் விரதம் வரேன்னு வந்தால் அது இவளுக்கு ஏற்புடையதே அல்ல. அவரவர்களுக்கு பகவான், மறுபடியும் சொல்றேன், அவரிடத்துல நமக்கு நம்பிக்கை வேணும். என்னை சரியாத்தான் வழி நடத்துவாருங்கிற நம்பிக்கை இருக்கணும். இதை சொல்லலாம் சொல்ல வேண்டாம்னால், வேண்டாம்னா தேவையில்லைன்னு முதல்ல புரிஞ்சுங்க. இது வேண்டாம் என்றால் தேவையில்லைன்னு சொல்லலாம், கூடாதுன்னு சொல்லலாம். வேண்டாம்ங்கிற தேவையின்மையத்தான் கூடாதுன்னு வேதங்கள் சொல்லுகின்றன. எப்ப தேவையில்லைன்னு சொன்னீரோ இப்ப பண்ணலாம்னா பண்ணிக்கலாம், என்ன வேண்டாமே வேண்டான்னு அதை பண்ண வந்துட்டா என்ன ஆகும்? என்னுடைய மற்றொரு பொறுப்பு கழிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். மற்றொரு பொறுப்பை ஒழுங்கா பண்ண முடியாது போடும். இப்ப பிராமணன் வேதாத்தியனம் பண்ணாம நான் போய் சண்டை போடுறேன்னு என்ன? அப்ப வேதத்தை யார் அத்தியனம் பண்றது? க்ஷத்திரியன் நான் சண்டை போட நான் போய் அத்தியனம் பண்றேன்னு என்ன பண்ணலாம்? அப்ப ஆறு நாட்டை காப்பாத்துறது. ஒத்தொத்தருக்கு இருந்தா அது குறைஞ்சுட்டே போச்சுன்னா, இப்ப பாருங்களேன், எங்க போய் விவசாயத்துக்கு கேட்டு பாருங்க, ஆள் இல்லை. ஏன்? இப்ப உடனே தெரிஞ்சு போச்சு. நான் ஒண்ணு இப்ப அதிருஷ்டத்தை சொல்ல வேண்டாம், வேதத்தையே சொல்ல வேண்டாம், திருஷ்டம் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது பார்ப்போம்.
ஏன் சுவாமி இல்லைன்னா எல்லாம் மென்பொறியாளர்களா போயாச்சு, அதனால ஒத்துருமே இல்லை இப்போ. அப்ப அதுக்கு ஆள் கிடைக்கல, வாத்தியார் கிடைக்கல. இப்ப தெரியுமா, எந்த பள்ளிக்கூடம் நடத்துறவா கல்லூரி நடத்துறவாளை கேட்டு பாருங்க, சுவாமி அது இவன் என்ன எழுதினா அவன் என்ன புரிஞ்சுனா இதெல்லாத்தையும் பார்த்து கற்றுக் கொடுக்க பண்ணுறதை விட எங்கேயோ நாம் போய் ஒரு இடத்துல உட்காண்டோமா, நமக்கு ஒரு மேஜை கொடுத்தாளா, ஒரு கணிப்பறி கொடுத்தாளா, அதை தட்டினோம் பார்த்துனோம், 4 பேர் கூப்பிட்டா பதில் சொன்னோம், அதுலேயே மொத்த லோகத்தையும் வலைத்தளத்தோட முடிச்சுனுட்டோம், ரொம்ப திருப்தியாக இருக்கேன். இது ஒத்திரியுமே பார்க்க வேண்டாம், வாத்தியாருக்கே வரமாட்டா. அப்போ வாத்தியார் ஆறுது இல்லை. எதுக்கும் விவசாயத்துக்கு விவசாய ஆள் கிடைக்கல நம்ம எல்லாருக்குமே நிதர்சனமான உண்மையாச்சே. அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எது ஆறாருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்காளோ அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பண்ணோம்னா கடைசியில உலகத்திலேயே ஒரு சராசரி இல்லாத தன்மை, ஒரு நிதானம் இல்லாத தன்மை ஏற்பட்டு போகும். அதையும் நாம புரிஞ்சுக்கணும். அதனால பெண்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாள்னால் வேற பொறுப்பு இருக்கிறபடியாலையும், அவர்கள் தேகத்துக்கும் உள்ளத்துக்கும் அது ஒத்து வராதபடியாலையும், அது வேண்டாம்ங்கிறதுக்காகபடியாலையும், மோட்சம் போறதுக்கு அவர்களுக்கு அது தேவையில்லைங்கிறதுக்காகவும் சொல்லப்பட்டிருக்குங்கிறத கொஞ்சம் திறந்த மனசோட, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் புத்திக்கு இடம் கொடுத்து இதை யோசிச்சோம்னால் கண்டிப்பா சொல்றது உண்மைன்னு புரியும். ஆனா உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்துட்டோம்னாலே உண்மைகள் வெளிப்படாது. உண்மை வெளிப்படணும்னாலே அறிவுபூர்வமா சிந்திக்கணும். இல்லை நான் உணர்ச்சியோட தான் பேசிட்டு இருப்பேன்னால் ஆனாலும் நம்ம அறிவுபூர்வமா தான் பதில் சொல்லிட்டே இருக்கணும். ஒருத்தர் உணர்ச்சி வசப்படுறாரேங்கிறதுக்காக நம்ம பட முடியாது. நாம உண்மை இருக்கிறத எடுத்துரைத்தாக வேண்டும். 2வது குற்றச்சாட்டு பார்த்தோம், பதில் பார்த்தோம். 3வது முக்கியமான குற்றச்சாட்டு இருக்கே, அதாவது சாதி வித்தியாசத்தை பத்தி பார்த்துட்டோம், பெண்கள் எப்படி சொல்லலாம் சொல்லக்கூடாதுங்கிறத பத்தி பார்த்துட்டோம். இன்னொன்னு இது ஹிம்சையை பத்தி சொல்றது சுவாமி. ஏன்னா இப்ப வேதம் எடுத்துட்டா அதுல ஹிம்சை வருது, கள்ளு குடிக்கலாங்கிறதே, மாம்சம் சாப்பிடலான்றதே, அந்தணன் கூட மாம்சம் சாப்பிடலான்னு சொல்றது பாருங்க. ஆட்டோட வப்பையை எடுத்து ஆகுதி கொடுக்கலாம் என்ன சொல்லியிருப்பாருங்கனால், ஹிம்சைனால் தாத்காலிக துக்கம் இருக்கணும், அப்புறம் உத்தர காலீனத்துல அப்பிரயோஜனமா இருக்கணும். ஹிம்சைங்கிறது எது சட்டுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ வலி கொடுக்கணும், அப்புறம் பயனே இல்லாத இருக்கணும், அப்படின்னா தான் ஹிம்சை. இப்ப வலி இருந்து அப்புறம் பயன் இருந்துட்டால் அது ஹிம்சையே ஆகாது. ஒரு பெண் 10 மாசம் சுமக்கிறாள், வலிக்கிறது, பிரசவத்தின் போது வலிக்கிறது, ஆனால் அது ஹிம்சை என்று யாரும் சொல்லுவதில்லை. ஏனெனில் குழந்தை பெற்ற பிற்பாடு அவள்தான் ஆனந்தமாக அனுபவிக்கிறாள், அவளே தான் அதை வயிற்றில் வைத்து மடியில் வைத்து கொஞ்சுகிறாள். அப்ப அவளுக்கு இந்த பிரசவ வேதனை படுறாள். என்ன ஏன் சுவாமி ஹிம்சிக்கிறீள்னு, அந்த வேதனை அவ தான் வேணும்னு ஏத்துட்டு இருக்கா. அது பொறக்கலையேங்கிறதுக்காக ராமேஸ்வரத்துக்கும் பத்ரிகாசிரமத்துக்கும் நடந்திருக்கா. இத்தனையும் நடந்தவ பெற்றிருக்காள் என்னால் அப்ப அந்த ஹிம்சையே இல்லையே. ஒரு பெண்ணை நீ கர்ப்பம் தரிச்சியே பிரசவிச்சு ஹிம்சையான்னு கேட்டா இல்லவே இல்லை. யாரு சொன்னா இப்போ இது யாரான எந்த பெண்ணாவது ஹிம்சைன்னு சொல்லுவளா? தாய்மை அடைந்த பிறந்தான் பூர்ணமாகறான்னு வேற சொல்றோம். அப்ப அவளுக்கு அந்த குழந்தையை வளர்த்து பார்த்தத்தானே அவளுக்கு திருப்தி. அப்ப ஹிம்சைக்கு முதல்ல நம்ம அர்த்தத்தை ஒழுங்கா வாங்கிக்கணும். வலிச்சுட்டாலே ஹிம்சை ஆகாது. வலி இப்ப வலியா இருக்கணும், நாளைக்கு நீடித்ததும் பிரயோஜனம் இல்லாத இருக்கணும். இப்போ ஒரு ரொம்ப இப்போ ஹிம்சப்பட்டா 10 மாசம் நல்லா தான் சுமந்தா, 10 மாசம் பிரசவ வலிக்கு அப்புறம் குழந்தை பிறந்து அந்த பிறந்த குழந்தை பேடுத்துன்னு வச்சுக்கணும். ஒருவேளை அந்த குழந்தை இல்லை ஏதோ ஆயிடுத்துன்னு சொன்னா அப்ப இந்த 10 மாசம் ஹிம்சப்பட்டோன்னு தெரிஞ்சு போறது இல்லையோ. எல்லாருமே சொல்லுவாள் 10 மாசம் இதுக்கா பட்டேன்னு சொல்லச்சவே ஹிம்சைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா குழந்தை பெத்த பிற்பாடு 10 மாசம் இதுக்கு தான் சுமந்தாள்னா என்று சொல்ற வார்த்தை பாடலே வித்தியாசம் பாருங்க. ஆக இப்ப பட்டுட்டு நாளைக்கு பலம் இல்லாத போனால்தான் ஹிம்சை, இப்ப பட்டத்துக்கு நாளைக்கு பலம் இருந்ததுனால் அது அஹிம்சை. இந்த வித்தியாசம் முதல்ல புரிஞ்சுப்போம். இல்லைன்னா வைத்தியர் ரண சிகிச்சை பண்றதே ஒத்து வராதே. நான் போய் இப்போ ஆஸ்பத்திரியில் படுத்துனுட்டேன், மருத்துவன் பால் மாதாள காதல் நோயாளன் போல்னு குலசேகர ஆழ்வார் பாட்டார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்திலும் வித்துவக்கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பனடியேனேன்னு போச்சுறோம். என்னதான் மருத்துவர் ரண சிகிச்சை வச்சு கத்தி எடுத்து அவர் ஆரம்பிக்கச்சே சொல்றார், அது ஒரு 4 புட்டி ரத்தம் தயாரா வச்சுக்கணுங்கிறார். நினைக்கச்சே கதி கலங்கிறது எனக்கு. இவர் எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டார் சுவாமி, அதனாலதான் இவர் பண்றாருன்னா அவர் கத்தி எடுக்கச்சே ரத்தம் போத்தான் போறது, போனா அவர் ரத்தம் ஏற்றத்தான் போறார். ரத்தம் ஏத்துறார், வெட்டுறார், போட்டு ஊசியை வச்சு தைக்கிறார், எல்லாம் வலிக்க போறது. இன்னும் எவ்வளவு மாசம் ஆகும்? அதெல்லாம் 6 மாசம் ஆகும் நீங்க ஒழுந்தா எழுந்து நடக்கிறதுக்கு பாத்துக்கணுன்றார். இதெல்லாம் இன்னொருத்தர் மட்டும் சொல்லியிருந்தா நான் அவரை வெறுமை விட்டுருப்பேன். ஒருத்தர் உன்னை வெட்ட போறேன், ரத்தத்தை தயாரா வச்சுக்கோ, உனக்கு 6 மாசம் ஆகும், நடக்கக்கூட முடியாது, எழுந்திருக்க கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தா அடிக்கவே போயிருப்பேன் இவரை. ஆனா இந்த சுவாமி எழுந்திருந்து விழுந்து தண்டம் சமர்ப்பிச்சு ₹1,00,000 சம்பாவனை பண்ணி ரொம்ப திருப்தியா போச்சு. இன்னும் கூட கொஞ்சம் வாங்கிக்கும் சுவாமி, இன்னும் மட்டும் என்ன சரிப்படுத்தி விட்டீரேங்கிற இல்லையோ. அப்ப என்ன அவரிடத்துல அவ்வளவு காதல்,
வெற்றவரிடத்துல ரத்தம் வர வைக்கிற இடத்துல காதலான்னா அது ஹிம்சேன்னு ஒத்துருமே சொல்றது இல்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரான ஒரு மருத்துவர் அந்த மேசையில ஒருத்தர் படுக்க வச்சுட்டு கத்தி எடுத்துட்டு ரண சிகிச்சை பண்ண போற சமயத்திலே அஹிம்சா பரமோ தர்ம நஹிம்சாத் சர்வா பூதானி, ஹிம்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. கத்தியை கீழே வச்சுட்டு போயிட்டாருன்னா அவர் மயக்கம் தடைஞ்சி எழுந்து பின்னாடி ஓடி வருவர். சமயதானு தப்பா இருந்தா மன்னிச்சுக்கும், கொஞ்சம் வெட்டுமே அப்படின்னு கேட்கறமோ இல்லையோ. அப்ப அந்த வெட்டினவனிடத்துல என்ன அவ்வளவு திருப்தின்னா இப்ப வெட்டினாத்தான் நாளைக்கு குணமாகும்னு தெரியறது இல்லையோ. அதே போல எந்த ஆட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோ அது வேடிக்கைக்கு சொல்லல, அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய முறை உண்டு. அந்த ஆட்டுக்கு கர்த்தாவுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போடும். அந்த கர்த்தா சொர்க்கத்துக்கு போறதுக்காக பண்றாரு இல்லையோ, கர்த்தா அந்த ஹோமத்தை பண்றவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஆடு செல்கிறது. இன்னொன்னு, அவர் கள்ளு குடிக்கலாம்னு சொல்லியிருக்காருன்னா சோமலத்தைய பிரிச்சு தான் குடிக்கலாம்னு சொல்லியிருக்கே தவிர கள் குடிக்கலாம்னு வேதத்துல சொன்னதே கிடையாது. சோமலத்தை எடுத்து அதை பிழிஞ்சினது கள்ளே அல்ல. இன்னொன்னு, அவர் உடம்பு முழுக்க வெண்ணையை பூசிக்கணும், அரிச்சுதுன்னா சொரிஞ்சிக்க கூடாது, மான் கொம்பை எடுத்து நீவு விட்டுக்கணும், கார்த்தால 4 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் நிறைய கஷ்டப்படணும். அவர் சாஸ்திர விசாரம்லாம் பண்ணணும். அதுக்கு மேலே வந்தவாளுக்கெல்லாம் அதிதி சத்காரம் பண்ணணும், தானம் பண்ண வேண்டியதை பண்ணணும், தூங்கிடக்கூடாது. எங்கேயானும் எங்கே புரோடாசம் வச்சுருக்கோமோ கும்பங்களை வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு நாய் நரி நுழைஞ்சுடாதபடிக்கு ராத்திரியெல்லாம் அங்கேயே படுத்துக்கணும். அந்த எந்த இடத்துல ஹோமம் பண்ணுறதுக்காக பெரிய வேதிக்கு அமைச்சிருக்கோமோ அந்த மண்டபத்தை விட்டு அவர் வெளியிலேயே போகக்கூடாது. எத்தனையோ படணும். இந்த இத்தனை படுறதுக்கு நடுவில் இவ்வளவு சோமலத்தையினுடைய ரசம் சாப்பிடணும். இந்த இத்தனை பண்ணுறதுக்கு நடுவில் அந்த ஆட்டினுடைய வப்பையை எடுத்து அவர் ஹோமம் பண்ணணும். இது இத்தனையோடு சேர்த்து பார்த்தால்தான் எத்தனை கஷ்டம் உடல் வருத்தம் அவர் படுறார். அதற்கு நடுவில் இதுவும் வருத்தப்பட்டு தான் ஒன்று செய்கிறார். சாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கார். அது சொன்னதுக்கு அதுவும் சொர்க்கத்துக்கு போட போகிறதுன்னு அது சொல்லியிருக்கு. எப்போ அது சொர்க்கத்துக்கு போய் இப்போ சின்ன வலியை அனுபவிக்கிறதோ அப்போ அது ஒரு நாள் ஹிம்சையாகவே ஆகாது. அது முடிச்சு வந்த உடனே அவர் அதை சாப்பிடலான்னு சொல்லித்தானே, அது பண்ண முடியாதே. அப்போ விதி விலக்கு எதுவாக இருந்தாலும் விதின்னு இருந்தால் ஒரு விதி விலக்கு இருக்கும். விதி விலக்குக்கு ஒருத்தருக்கு நம்ம அதிகாரம் கொடுத்தே ஆகணும். ஆரோத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சுன்னா ஜனாதிபதி இடத்துல போய் நிற்கிறது. நின்றுருக்கு எத்தனையோ நாளாக எத்தனையோ நிற்கிறது. யாருமே இந்த நாட்டில் இப்போ அது என்ன ஜனாதிபதிக்கு மட்டும் இது வேண்டாம் வேணும்னு சொல்கிற அதிகாரம் கேட்கறது கிடையாது. அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நன்னா ஏற்றுக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார், சரியா போச்சு, மறுபேச்சு இல்லையோ. அப்போ 5 வருடம் இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு முக்கியமான ஒரு விதிக்கு விதி விலக்கு அளிக்கக்கூடிய சக்தி இருக்குமானால் எப்போதும் இருக்கக்கூடிய வேதத்துக்கு ஏன் விதிக்கு விதி விலக்கு அளிக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடாது? தாராளமாக இருக்கலாம் இல்லையோ. அப்போ விதி ஆனால் ஒருத்தர் சொல்லுவார், அப்படின்னா சுவாமி எப்போ ஜனாதிபதிக்கு விதி விலக்கு கொடுக்குற சக்தி இருக்கோ அப்போ மொத்த பேரையுமே தூக்கில் போடாது இருந்துருங்களேன் என்றால் விதி விலக்குங்கிற சப்தம் வந்தாலே விதியைத்தான் எல்லாரும் பண்ணணும், எப்பவோ தான் விலக்களிக்கப்படும் தான் அர்த்தம். அதுக்கு பொருளே அதுதானே. விதி விலக்குன்னு சொல்லச்சேவே விதியை விட்டுடணுங்கிறதுக்கு அப்புறம் என்ன விதி விலக்கு? எப்போ விதி விலக்குன்னு இருக்கோ அப்போ விதி தான் யுக்தம், விதியைத்தான் எல்லாரும் பண்ணணும். எப்போதாவது விலக்கு, அந்த விலக்குக்கு ஒரு சிலருக்குத்தான் அதிகாரம், அவா மட்டும்தான் அதை விலக்கலாம். என்ன வேதம் சில இடத்துல விலக்கி விட்டுருக்கு. இதோ இவர் சோமலத்தையை குடிக்கலாங்கிறதுக்காக யாகம் முடிஞ்சு மண்டபத்தை விட்டு வெளியில வந்த உடனே நான் சோமரசத்தை சாப்பிட முடியாது, அவனே சாப்பிட முடியாது. அவனத்தை சாப்பிடலான்னு சொல்லியிருந்தா தான் நம்ம குற்றம் சொல்ல முடியும். அவரே அடுத்த நாள் நான் வீட்டிலே ஆட்டோட வப்பையை எடுத்து நான் சாப்பிட்றேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சோமலத்தையினுடைய ரசம் சாப்பிட்றேன்னு சொல்லலாமா? அந்த இடத்துக்கு விதி விலக்கு. எதற்கு அந்த விதி விலக்கு? அந்த ஆடும் சொர்க்கத்துக்கு போட போறது. அப்ப அது ஹிம்சையும் ஆகாது, அது விதிவிலக்காகிறது. விதிவிலக்குக்கு கண்டிப்பா ஒருத்தருக்கு சக்தி இருக்கத்தான் போறது. அதை நம்ம ஏத்துட்டு தான் இருக்கோம், லோகத்திலையும் ஏத்துட்டு தான் இருக்கோம். நம்ம ஒன்றும் விதிவிலக்குக்கு சக்தி இல்லாம யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்காம இருக்கல. ஏன் உலகளாவிய அளவுல ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்காளு, எல்லாரும் அதுல தான் அங்கத்தினர்கள். ஏதான ஒண்ணுன்னா அவாட்ட தான் போய் பேசணும். அதுல 5 பேருக்கு மட்டும் தனி சக்தி இருக்கும் இல்லையா? என்ன நம்ம பேசி புழங்கி நீதிமன்றத்தில் வாதாடி அப்படி இப்படி கொண்டாலும் ஒரே நிமிஷத்துல இது கிடையாது அப்படின்னு அந்த நாடு சொல்லிட்டுனா முடிஞ்சு போச்சு. அந்த நாட்டு அந்த 5 பேருக்கு அந்த சக்தி கொடுத்து வச்சிருக்கா. நமக்கும் கொஞ்சம் அந்த உரிமை வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டு பார்க்குறோம். நம்மளோட ரொம்ப பெரிய நாடாக இருக்குமே, அந்த உரிமை கொடுங்களேன்னா அந்த உரிமை அந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த 5 பேர் சொல்லிவிட்றா. அப்படி இருந்துச்சு நமக்கு எப்படி அந்த உரிமை கிடைக்கவே போகிறது? இப்போ அப்போ எல்லா இடத்துலையும் விதிவிலக்கு நம்மால் ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அது 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறவாளுக்கே விதிவிலக்குக்கு சக்தி இருக்கும்னால்
எப்போதும் சனாதனமா அனாதியா இருக்கக்கூடிய வேதத்துக்கு ஏன் அந்த உரிமை கிடையாது? அந்த வேதத்தே உலகத்துல பரவி இருக்கிற பகவானுக்கு அந்த உரிமை ஏன் கிடையாது? உண்டுங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதை தவிர எங்கும் ஹிம்சை சொல்லப்படவில்லை, இதுவும் ஹிம்சை இல்லை. ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். இப்போ இந்த ஒரு இடத்தை தவிர வேதத்துல எந்த ஹிம்சையுமே கிடையாது. ஜீவகாருண்யம் தான் பேசப்பட்டிருக்கு. இந்த ஒரு இடமும் ஹிம்சேன்னு ஒத்துக்கிறீரான்னா தாத்காலிகமான வலி ஏற்பட்டு நெடுங்காலத்துக்கு பயனில்லாமல் போனால் தான் ஹிம்சை. இது அப்படி பயனில்லாமல் போகவில்லை, அதனால் இது ஒரு நாளையும் ஹிம்சை ஆகாது. அப்படின்னா ஆடு ஒத்துண்டு வந்துதா சுவாமி? நீங்க கேளுங்க, கேட்கலாம், நல்லா கேளுங்க. கேட்கறத பத்தி கவலையே இல்லை. எத்தனை கேள்வி உண்டோ அடியம் பதில் கண்டுபிடிக்க வேண்டாம், எல்லாம் முன்னோர்களே கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. அந்த ஆடு ஒத்துன்னு வந்துதா? ஏன்னா ஒரு ஸ்ரீபாஷ்யத்திலேயோ கீதா பாஷ்யத்திலோ இல்லாத வாதத்தை அல்பர்களான நாம் இன்னைக்கு பண்ணவே முடியாது. எத்தனை வாதத்தை ஆறார் கலப்பிருக்கணுமோ மொத்தத்துக்கும் பதில்கள் சொல்லிட்டா. இல்லைன்னா ஒற்றுமையா சங்கராச்சாரியரோ மத்வாச்சாரியரோ ராமானுஜாச்சாரியரோ மொத்த பேரும் பிரம்மசூத்திரத்து பாஷ்யம் எழுதிருக்கா. அக்னிஷோமி யாகத்தை பத்தி பெரிய விசாரம், 3 பேர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கார்கள். ஒத்துருமை ஹிம்சேனே அதை ஒத்துக்கலையோ இல்லையோ? அப்ப அவர்களுக்கு இல்லாத ஜீவகாரணமா? சங்கரருக்கு இல்லாத கருணை எனக்கு, ராமானுஜருக்கு இல்லாத கருணை எனக்கா? முதல்ல கொஞ்சம் திறந்த மனசோட யோசிச்சு பார்க்கணும். மற்ற விஷயத்துல அவ்வளவு கருணையோடு இருந்திருக்காளே, ஆனா இந்த ஒரு விஷயத்தவா சொல்றாள்னால் அப்ப அதன் அடிப்படையில இதை நம்ம தராசில வச்சு பார்க்கணுமா, இல்ல இதை தனித்து தராசில வச்சு பார்ப்போமா? சொல்லுங்க. நாமே எல்லாத்துலயும் ஒரு நன்னத்தான் சொல்லுவோம் சுவாமி, ஆனா அவ தலையை திறந்து செய்வா. ஒரு வார்த்தை சொன்னா சொல்லிட்டு போறாளே, அதை போய் பெருசா எடுத்துக்கணுமான்னு லோகத்திலேயே சொல்றோம் இல்லையோ? இல்லைன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் எனக்கு நித்தியம் சோறு போட்டுக்கிற அம்மா இப்ப சாதாரணமாவே அதிகமா சாப்பாடு போடுற வழக்கமே தாயாருக்கு உண்டு. போடுறாள் அது அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் அந்த 18 அரைச்சே நம்ம குண்டா போடுறோம்னு பொண்ணுக்கெல்லாம் பயம் வந்துடுறது இல்லையோ? வந்த உடனே போடாதேன்னு அவள் போடத்தான் போடுறா. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா, எனக்கு தெரியும். அப்புறம் போய் கொடுத்தன பண்ணோம்னா என்ன சக்தி ஒன்றுன்னு எனக்கு தெரியாதா? நான் பண்ணாது கொடுத்தோமா அப்படின்னு அவள் போடுறா. இப்போ இந்த பொண்ணு கோவம் வந்துடும். அதப்படி நீ போடலாம்னா, உன்னை பெத்து வளர்த்து இத்தனையும் கொண்டு வந்து உட்காத்தி வச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதற்கு வேணுமா, போடு சாப்பிட்றேங்கிறாலும் இல்லையோ? அப்போ அவளுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கே. அந்த உரிமையை தப்பா யாரும் சொல்லவே இல்லையே. ஏன்னா மற்ற எல்லாத்துலேயும் எனக்கு நன்மையை நினைத்தவள் இதை மட்டும் தப்பாவா நினைச்சிட போறேன்? இதுவும் ஒழுங்காத்தானே நினைச்சிருக்கணும். அப்ப மற்ற எல்லா விஷயத்திலையும் அஹிம்சையை பேசின ராமானுஜரும் சங்கரனும் இந்த ஒரு விஷயத்துல ஹிம்சிச்சிருவாளன்னா, மற்ற எல்லா இடத்துலையும் தாய் போல ஆதரம் காட்டின வேதம் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஹிம்சிக்குமா? ஒரு நாளும் ஹிம்சிக்காது. 100 இடத்துல அது ஹிம்சையை பத்தி சொல்லலை, ஒரு இடத்துல சொல்லியிருக்காப்புல சந்தேகம். அப்ப அந்த 100 இடத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு இடத்தை பார்க்க வேண்டுமே தவிர 100ஐயும் மறந்துட்டா நம்மால பார்க்க முடியும். இது ஹிம்சையே ஆகாது. அப்ப 3 குற்றச்சாட்டு பார்த்திருக்கோம். வேதங்கள் ஹிம்சையை சொல்லுகின்றனவா? கள்ளு குடிக்க சொல்றதா? மாம்ச போஜனத்தை சொல்றதா? அல்ல. ஏன் சாதி வேறுபாட்டை வேதங்கள் கிளப்பி விட்டன? அது அவை கண்டுபிடிக்கப்பட்டதே அல்ல, அவை கண்டே பிடிக்கல. அது என்னென்ன இருக்கிறதை அடையாளம் கண்டு இன்னென்னார் இன்னென்ன வழி வர வேண்டும்னு சொல்லி கொடுத்தது, அவ்வளவே. பெண்கள் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லித்து? வேண்டாம்ங்கிறதுக்காக கூடாது என்று சொல்லி வைத்தது. ஆக 3 முக்கியமான குற்றச்சாட்டுகள். அந்த 3த்துக்குண்டான பதில் என்னங்கிறத அடியேன் அறிந்த வரையில் பூர்வர்கள் எழுதி வச்சிருக்கிற வரையில சொன்னேன். இப்ப இந்த வைத்தியர் நல்ல வைத்தியர்னு தெரிஞ்சுனுட்டோம். ஊர்ல சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் பொய் குற்றச்சாட்டு, வதந்தி புரிஞ்சுனுட்டோம்.